பனை அதிகமா இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, தென்னை அதிகமா இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, கரும்பு அதிகமா இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்துல வேலை கொடுப்போம். ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்துல பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூருக்கு அனுப்புற. அப்ப கிராமங்கள் காலியாகுது. இங்க கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்புலாம் அங்க இருந்தா வரணும். அவன் காலி ஆயிட்டானா இது. அப்ப அவன் வாழ்விடத்துல நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்துல வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்துல வளர்த்தெடுக்க முடியாது. இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. நகர்ப்புறங்கள்ல மக்கள் இங்க வந்து இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்ப வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசல் ஆகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி, ஆம்புலன்ஸ், அவசர உரிய தூக்கிட்டு கூட குறித்த நேரத்தில் கொண்டு இங்க சேர்க்க முடியல. அவ்வளவு நெருக்கடி. இப்ப வேணும்னு 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. கழிவு நீர், மழை நீரே வழிந்து ஓட இங்க காவா இல்ல. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 வயசு பையன் இறந்து போறான். இப்ப இதுல எல்லாத்திலுமே மாற்றத்தை கொண்டு வரணும். எனக்கு ஒரு கனவு இருக்கு, இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோட சேர்ந்து உயர்த்துறது? அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோம்ங்கிறதுனாலதான் என் கருத்தை இதையா ஏத்துக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறீங்க. இல்ல அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி. ஏன்னா நீங்க இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா தங்க வத்தவன், வைரம் வத்தவன், இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன் எல்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான். இப்ப நீங்க பாக்குறீங்க என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்கு. ஆனா நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இருக்கானா? இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாம கூட வாழலாம், சிகரெட் இல்லாம வாழலாம், போதை பொருட்கள் இல்லாம வாழலாம், கொக்கைன்னு, அபின்னு, கஞ்சா, இந்த இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம். நீரும் ஜோறு இல்லாம வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான். சிகரெட் வித்தவன், பான்பராக்கு வித்தவன், கஞ்சா வித்தவன், இந்த சாராயம் வித்தவன் பணக்காரனா இருக்கான். ஆனா சோறு போடுற விவசாயி ஏழையா இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்றான். இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம்.